நவராத்திரி 3ஆம் நாள் பிரசாதம். இது வந்து நேற்று மத்தியானம் ஊற வச்சது. இந்த பாசிப்பயிறு தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு அதில் வந்து நீங்கள் அப்படியே ஊற வச்சிடலாம். நைட்டு வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஒரு 4 மணி நேரம் ஊறினா கூட போகிறோம், நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு நைட்டு நான் இந்த மாதிரி ஒரு குக்கரில் போட்டு மூடிட்டேன். தண்ணி சுத்தமாக வடிச்சிடணும். நீங்கள் துணியில் போட்டு கூட நீங்கள் முளைக்கட்டி வச்சுக்கலாம். நான் வந்து குக்கரில் வச்சுட்டேன். உங்களுக்கு எப்படி வசதி இருக்கும், இல்லைன்னா ஹாட் பாக்ஸில் கூட போட்டு வைக்கலாம், இல்லைன்னா காற்று போகாத மாதிரி ஒரு டப்பாவில் கூட போட்டு வைக்கலாம். நமக்கு நல்லா முளைக்கட்டி வரும். நம்ம வெயிட்டும் போட்டுடணும். வெயிட் போடல அப்படின்னா காற்று உள்ளே போயிடும், நமக்கு மழை வராது, வேறு மாதிரி ஸ்மெல் வந்துடும். இந்த மாதிரி வெயிட் போட்டு போட்டிங்க அப்படின்னாக்கா அது நல்லா முளைக்கட்டி வந்துடும். இன்றைக்கி மத்தியானம் வந்து நான் இதை எடுத்திருக்கேன். இன்றைக்கி மத்தியானம் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு முளைக்கட்டி வந்திருக்குதுன்னு. இப்போ நம்ம தாளிச்சிட்டுலாம். இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு 2 மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் நடுவில் இருக்கிற மிளகாய் விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஓரத்தை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்தோன்னா வந்துடும். ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க, அது வந்து காரமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம சின்ன சின்னதாக போட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். நமக்கு காரமும் நமக்கு அதில் ஏறும். விதைகள்லாம் எடுத்துடலாம். இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை தேங்காய் மூடி துருவி வச்சுருக்கேன். வாங்க தாளிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு நிறைய எண்ணெய் விடணுன்றது தேவையில்லை. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த மிளகாயை போட்டுக்கலாம். இந்த மிளகாயை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து முளைக்கட்டின பயிரை வந்து இதில் போட்டுக்கலாம். இதில் முளைக்கட்டின பயிரை போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டிருக்கேன், அது மிஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டுட்டு ஒரு கை அளவுக்கு நான் தண்ணி தெளித்து விட்டுருக்கேன். இதுக்கு தண்ணி விட்டு நம்ம கொதிக்க வைக்கணும், நல்லா வேகணுன்றது கிடையாது. முளைக்கட்டின பயிர் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இருந்தாலும் நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 கை அளவு தண்ணி தெளித்து விட்டு மூடிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து வாயுன்னு சொல்லுவாங்க. சுக்குப்பொடி இருந்தாலும் கூட இதில் சுக்குப்பொடி போட்டுக்கலாம். நான் சுக்குப்பொடி போடலை, வெறும் பெருங்காயம் மட்டும்தான் போட்டுருக்கேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் நம்ம இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து இந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விடணும். நம்ம ஸ்டவ்வோட ஆன் வச்சுக்கிட்டே நம்ம வந்து புழிஞ்சு விட்டோம்னா கசப்புத்தன்மை ஏறிடும். அதனால் ஸ்டவ் எப்பவுமே எலுமிச்சம்பழம் ஊற்றும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம தேங்காயை போட்டுக்கலாம். தேங்காயை போட்டு பரட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம நெய்வேத்தியத்துக்கு எடுத்துக்கலாம். மூடி விட்டுட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு காட்டணுன்றதுனால நான் அப்படியே எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி சுண்டல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம நெய்வேத்தியத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.